இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். கிடைச்சிடுச்சு. இது சார்ஜர் கொண்டு போக தான் வந்தேன். உன் வீட்ல இந்த மாதிரி 4 இருக்கு. நீ போய் தான் சொல்றேன்னு எனக்கு தெரியும். நீ என்ன பார்க்க தானே இங்க வந்திருக்க. இந்த 7 வருஷமா தினமும் வந்து என்ன பாக்குற மாதிரி. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மோகன். நீ என்ன காதலிக்கிறல்ல? ஐம் சாரி. நான் உனக்கு அநியாயம் பண்றேன். நீங்க எதுக்கு என்கிட்ட சாரி கேட்கணும்? மீரா, எந்த உறவுக்கு எந்த பேரையும் கொடுக்க முடியாதோ அது ஏதோ ஒரு நம்பிக்கையில நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறது ரொம்ப தப்பு. எனக்கு தெரியும் நீ என்ன மனசார காதலிக்கிற. இத்தனை வருஷமா எனக்காக நீ காத்துக்கிட்டு இருந்திருக்க. ஆனா பதிலுக்கு என்னால உன்னை காதலிக்க முடியல. நான் எவ்வளவு சுயநலக்காரன் பாரு. உன்னோட நட்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால என்னால முழுசா உன்னை என்கிட்ட இருந்து விலக்கி வைக்க கூட முடியல. நான் பண்ணது தப்புதான். ஐ அம் சாரி. இல்ல மோகன். மோகன், ஒரு உறவுக்கு நம்மளால ஈடு கொடுக்க முடியலன்னா அதை விட்டு விலகணுங்கிற அவசியம் இல்ல. எனக்கு உங்க மேல காதல் வந்துருச்சு. ஆனா உங்களுக்கு வரல, அவ்வளவுதானே. சின்ன விஷயம் தானே. இதுல உங்க தப்பு எதுவும் இல்ல. அது இயற்கையா ஏற்படுறது. வற்புறுத்தினால வராது. உங்களுக்கு என் மேல காதல் வரலன்னா அது வரலதான், அவ்வளவுதான். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இதுல கட்டாயம் எதுவும் கிடையாது. அது உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு நானா தானே டிசைட் பண்ணிருக்கேன். அது என்னோட டிசிஷன் தானே. நீங்க பொய்யா எனக்கு எந்த வாக்குறுதியும் கொடுக்கலையே. இன்ஃபேக்ட் விளையாட்டுத்தனமா பேசும்போது நீங்க சொல்லிருக்கீங்க, மீரா உனக்காக வேற யாரையாவது தேடிக்கோன்னு. நீங்க ரொம்ப நல்லவர் மோகன். இத்தனை வருஷத்துல என்கிட்ட நீங்க ஒரு பொய் கூட சொன்னதில்ல. எந்த பொய் சத்தியமும் பண்ணதில்ல. ஒருவேளை உங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா என்ன தப்பா பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா நீங்க அப்படி எதுவுமே பண்ணல. உங்களோட இந்த குணத்தாலதான் ஒருவேளை எல்லா விஷயமும் தெரிஞ்ச அப்புறமும் நீங்க ராதாவை காதலிக்கிறீங்க, வாழ்க்கை முழுக்க அவளைதான் காதலிப்பீங்கன்னு தெரிஞ்சும் நான் உங்களை காதலிச்சிருக்கேன். அதனால இது உங்க தப்பு கிடையாது. இருந்தாலும் நீங்க எனக்கு கொடுத்தத இந்த உலகத்துல யாராலையும் எனக்கு கொடுக்க முடியாது. நீங்க உங்க நட்பை எனக்கு கொடுத்திருக்கீங்க மோகன். உங்க லைஃப்ல உங்க ஃபேமிலில ஒருத்தையா என்ன ஏத்துக்கிட்டீங்க. இந்த நட்புங்கிற உறவுக்கு ரொம்ப அழகா மரியாதை கொடுத்திருக்கீங்க. பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, காதல் உறவுதான் ரொம்ப அழகான உறவுன்னு. அவசியம் கிடையாது மோகன் காதல் அந்த ரொமான்ஸ் இருக்கணும்னு. நட்புல கூட ஒரு காதல் இருக்குல்ல. இந்த நட்புல வர காதல் எனக்கு நீங்க நிறையவே கொடுத்திருக்கீங்க. நீங்க எனக்கு சாரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதுல உங்களோட தப்பு எதுவுமே கிடையாது. மீரா, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. எனக்கு தெரியும் அங்க ஹாஸ்பிட்டல்ல கூட உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல. ஏன்னா நான் ராதாவை பார்த்த உடனே எல்லாத்தையும் மொத்தமா மறந்துட்டேன். நீ அங்கதான் நின்னுட்டு இருந்தா. ஆனா நான் உன்னை திரும்பி கூட பார்க்கவே இல்லை. எனக்கே தெரியாம நான் உன் மனசை உடைச்சிருக்கேன். நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன் மீரா. நான் உனக்கு பண்ணது எதுவுமே சரியில்லையே. நல்லது கெட்டது எல்லாத்தையும் விதிதான் செய்யும்.
டைம் அப்படி இருந்துச்சுல்ல. இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் திடீர்னு ராதா உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறா. உங்களுக்குள்ள என்ன எமோஷன்ஸ், என்ன யோசனை, என்ன கேள்விகள் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு நடுவுல நான் உங்க கண்ணுக்கு தெரியலன்னா தெரியலதான் மோகன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதெல்லாம் மறந்துருங்க. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கும் எனக்கும் நடுவுல எதுவுமே மாறல, எல்லாம் அப்படியே தான் இருக்கு. நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், இருக்கோம், கடைசி வரைக்கும் அப்படிதான் இருப்போம். மோகன், எனக்கு நல்லாவே தெரியும் நமக்கு நடுவுல எப்பவும் எதுவுமே நடக்காது. ஏன்னா என் மனசுல இருக்கிற காதல் அது ஒருதலை காதல். நீங்க ராதாவை திருப்பி உங்க லைஃப்ல கூட்டிக்கிட்டு வரணும், அவ திரும்ப உங்க லைஃப்ல வரணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு முழு முயற்சி நீங்க பண்ணணும். Go for it. ஏன்னா இந்த ஒருதலை காதல் இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப வேதனைப்படுத்தும். என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்னைக்கும் அந்த கஷ்டத்தை படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீ உன் லைஃப்ல முன்னேறி போவியா? உங்களால முன்னேற முடிஞ்சுதா? மோகன், ஒருவேளை ஒருத்தர் லைஃப்ல மறந்துட்டு உறவை அறுத்து எரிஞ்சிட்டு முன்னேறது அவ்வளவு ஈஸியா இருந்திருந்தா காதல்ங்கிற பேராலேயே உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தங்க முகத்திலயும் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா அப்படி நடக்காதுல்ல. எப்படி கடந்த 7 வருஷமா ராதாவை மறந்துட்டு உங்களால முன்னேற முடியலையோ அதே மாதிரிதான் மோகன், என்னாலயும் உங்களை மறக்க முடியாது. உங்களை மறந்துட்டு இன்னொருத்தரை ஏத்துக்க முடியாது. பட் அது என்னுடைய ப்ராப்ளம், உங்களுடைய ப்ராப்ளம் இல்ல. அதை எப்படி டீல் பண்ணிக்கிறதுங்கிறது எல்லாம் நீங்க என்கிட்டயே விட்டுருங்க. நீங்க ராதா மேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவளை உங்க லைஃப்ல திரும்பி கொண்டு வரது அவ்வளவு ஈஸி கிடையாது. நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திக்கணும். ப்ராமிஸ் மீ மோகன், அவளை உங்க லைஃப்ல நீங்க திரும்பவும் கூட்டிட்டு வருவீங்கன்னு. நான் கிளம்புறேன், ரொம்ப லேட் ஆயிடுச்சு.